ஓகே. இப்போ இதை வந்து டி எடுக்கலாமா? ஏன்னா இது டேரெக்டாக போட முடியாது. எக்ஸுங்கிற கான்செப்ட் இருந்தது டி எடுக்க போட முடியும். இங்கே இ பவர் எக்ஸுங்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இருக்குங்களா? அப்போ டி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா டிடி என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும். கரெக்டுங்களாமா? ஆமாம் சார். அப்போ ஐ ஈக்குவல் எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல், அதாவது இது இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் கரெக்டுங்களா? அப்போ என்னது நியூமரேட்டர் என்ன எழுதலாம்? டிடி டிவைடட் பை 1 + t இன்ட்டு 2 + 2 கரெக்டாப்பா? இதுதான் நம்மளுடைய இன்டெக்ரல். அப்போ இது என்ன டைப்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ண போறீங்க? 1 டிவைடட் பை அந்த இன்டெக்ரல் பார்ட் உள்ள இருக்கிறது மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி போட போகிறோம். அப்போ என்னாச்சு? ஈக்குவல் டு a by 1 + t plus b by 2 + t. கரெக்டாமா? ஓகே. ஏன்னா ரெண்டுமே லீனியர் டைப் போது ஃபர்ஸ்ட் டைப். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் போது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி போறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்களே போட்டுருங்க. நீங்க பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார். இது ஃபர்ஸ்ட் டைப் நீங்க வேணா முடிச்சு வைங்க. இதே ஐடியா 14 क्वेश्चन நம்பர் 14. இப்போ இது எத்தனாவது क्वेश्चन? இது வந்து 13. இப்போ போட்டது வந்து 13. ஓகே. 13 ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டேன். செகண்ட் பார்ட் மட்டும் நீங்க வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பார்ட் தான், அதை முடிச்சிடுங்க. சரிங்களா? क्वेश्चन நம்பர் 14 எப்படி போடலாம்? அது ஒரு நிமிஷம் மேலே காமிங்க. அது வேணுமென்னா ஓகே பார்க்கலாம். டவுட் இருக்குதாப்பா? சரி, இல்லை ஓகே சார். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். இதை சொல்லுங்க, இது எப்படி போடலாம் பாருங்க, நல்லா பாருங்க. இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் போட்டால் ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் போட்டால் இது பார்த்தா தேர்ட் டைப், ரெண்டுமே தேர்ட் டைப்பில் வருது. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தேர்ட் டைப்பில் வருது. அதில் போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேர்ட் டைப் போடாமல் நான் ஃபர்ஸ்ட் டைப் கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைப்பில் முடிச்சுட்டு போக நான் வந்து ஆன்சர் எழுத போகிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் தேர்ட் டைப்பில் போடுவாங்க. தேர்ட் டைப்பில் போட்டாலும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். சரியாம்மா? சொல்கிறது புரியுதா மீதின்னு? எப்படி ஃபர்ஸ்ட் டைப்புக்கு மாற்றலாம்னா, ஃபர்ஸ்ட் எழுதிக்கிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1/x² + 1 × x² + 4. கரெக்டாப்பா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் டைப்புக்கு மாற்ற போகிறோம். இது ரெண்டுமே x² தானே. அப்போ ரெண்டுமே x² நான் என்ன போகிறோம்னா y = x² எடுத்தேன். என்ன பண்ண போகிறேன்? y = x² எடுத்தேன். அப்போ y = x² என்ன நடக்கும்? 1 / y + 1 × y + 4. கரெக்டாமா? ஓகே. அப்போ இது என்ன டைப் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் டைப் ஆயிடுச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் டைப் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன செய்யும்? 1/y + 1 × y + 2 = a/y + 1 + b/y + 4. கரெக்டாக தானே? ஓகே. அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைப் வந்துச்சுல்ல. அப்போ இது ஏபி கண்டுபிடிக்கும். ஏபி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு அடுத்த ஒர்க் இருக்குது. அடுத்த ஒர்க் என்னது? கடைசியாக கொண்டு வந்து எண்ட் ஆஃப் ரிசல்ட் சொல்லுமா? ஒரு நிமிஷம். x² = y எடுத்துக்கோமா? ஆமாம், x² = y எடுத்துக்கிறோம். சரி. 1 = a × y + 4 + b × y + 1. கரெக்டு தானே? ஏன்னா டவுட் இருந்தால் கேட்டுங்க. இல்லை ஓகே. சரி, இப்போ வந்து நம்மளோட எய்ம் என்ன? ஏபி கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. y கூட என்ன பண்ணலாம்? -1 அப்ளை பண்ணுங்க. -1 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 = 3 வரும். 3 a = 1/3. ஓகே. அதே மாதிரி y = -4 போடுங்க. 1 = -4 போட்டா -4 -3b. b = -1/3. சரிங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு y ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன நடக்கும்? 1/y + 1 × y + 4
equal to a ஓட வேல்யூ 1 by 3 divided by y plus 1 plus b ஓட வேல்யூ minus 1 by 3 divided by y plus 4. கரெக்டாப்பா? டவுட் இருந்தா கேளுமா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க, y வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. y ஓட வேல்யூ என்னது? x ஸ்கொயர். அப்ப என்னாச்சு 1 by 3 divided 1 by by 3 x square plus 1 ஆ, plus அது டேட்டா 1 மைனஸ் போட்டுருக்கலாம். போட்டுக்கலாம் அது ஒன்றும் டிஸ்கவுண்ட் தான் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை x இல்லை. square plus 4. ம் சரி இப்போ இன்டெகிரேஷன் போடலாமா? அப்போ i ஈக்குவல் டு அது இன்டெகிரல் அப்போ இன்டெகிரல் போட்டுங்க. I இன்டெகிரல் போட்டு equal to இன்டெகிரல் டேரெக்டாக போட்டால் integral வந்துருது. அப்போ dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆல்ரெடி நீ சொன்னது மைனஸ்னு அப்போ minus 1 by 3 எழுதிக்கிறேன். minus 1 by 3 இன்டெகிரல் dx டிவைட் பை என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்பீடுக்கு என்ன சார் ஒரு நிமிஷம் மேலே வாங்க. ஆமாம் ஆமாம் எந்த ஸ்டெப்புமா மேலே கொஸ்டின் வேணுமா? ம் ஆ இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்கா? அப்போ அதான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கரெக்டுங்களா? ஓகே ஓகே. அப்போ என்ன போகிறோம்ல 1 by 3 1 by 3 எழுதுங்களா 1 by a 1 by a 1 by 1 tan inverse of x by a tan inverse of x by a 1 by 3 இங்க a ஓட வேல்யூ என்ன 4 னா a ஓட வேல்யூ 4 2 அப்போ 1 by 1 by 2 tan inverse of x by 2 x by 2 plus c சரி இருக்குங்க. ஓகே. அப்ப என்னாச்சு 1 by 3 tan inverse of x tan inverse of x minus 1 by minus 1 by 3 1 by 6 okay. tan inverse of x by 2 plus c. அவ்வளவுதான். என்ன கஷ்டம் என்ன? ஓகே. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் எடுத்துட்டு போட்டு பார்த்துட்டு என்ன மெத்தட் வருது என்ன வருது